ராஜேஸ்வரி வணக்கம். ராஜேஸ்வரி வணக்கம். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? வணக்கம். வணக்கம் சார். ராஜேஸ்வரி, தமிழ்நாட்டுக்கு திட்டங்களும் இல்லை, சிலிண்டரும் இல்லைன்ட்டு 15ஆம் தேதி போராட்டத்தை அறிவித்திருக்கிறது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள். இது எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் நடத்தப்பட உள்ளது. அப்படி ஒரு தேவை, இப்படி ஒரு வலுவான ஒரு போராட்டத்தை இருக்கிற ஒரு 10-20 கட்சிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய அளவிற்கு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்ட்டு திமுக கருதுகிறதா? பப்ளிக் கால் போடுங்க, பப்ளிக் பேசலாம். இல்ல, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, எத்தனை ரிசர்வாயர் இருக்கு அப்படிங்கிறது இந்தியாவுல முதல் கேள்வி. ஓகே. ஏன்னா விசாகப்பட்டினம், மங்களூர் மற்றும் படூர் அப்படின்னு 3 இடத்துல மட்டும்தான் நமக்கு ரிசர்வாயர் இருக்கு. அந்த ரிசர்வாயர்ல நம்ம எவ்வளவு நாளைக்கு சேமித்து வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஓகே. அது 9 to 10 நாட்கள் மட்டும்தான் அந்த ரிசர்வாயர்ல சேமித்து வச்சு கொள்ள முடியும் அப்படிங்கும் பொழுது, சரி, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்பர்ல அந்த ஜலந்தி வழியாக வரக்கூடிய அந்த கால்வாயின் வழியாக ரஷ்ய கப்பல்கள் வருகிறது, சீன கப்பல்கள் வருகிறது. ஏன் இந்தியாவின் கப்பல் வரவில்லை? அப்ப நீங்க வெளியுறவு கொள்கையை எந்த அளவுக்கு நீங்க பிடிச்சீங்க? இதற்கு முன்பாக இந்தியா வைத்திருந்த யார்ட்டையும் இணையும் சேராமல் நடுத்தரமான ஒரு கொள்கையை இந்தியா எப்பவுமே எல்லா நாடுகளுக்கு இடையில கடைபிடிச்சிருக்கு. ஆனா தற்பொழுது அமெரிக்காவின் பக்கம் இந்தியா ஸ்டாண்ட் எடுத்தது மட்டும் இல்லாமல் முழுவதுமாக, அதாவது அமெரிக்கா நீங்க ரஷ்யா கிட்டே இருந்து ஆயில் வாங்கிக்கங்கன்னு சொல்ற அளவுக்கு அது தலை சாய்ந்து விட்டது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. மேலும் இவ்வளவு ஒரு சூழ்நிலை ஏன் அந்த ஈரானில் இருக்கக்கூடிய அந்த கால்வாயின் வழியாக ரஷ்யா ஈரான் ஏன் இந்திய கப்பல்களை மட்டும் விட மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு நீங்க இலங்கையில பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு ட்ரைனிங் நாவல் ஃபோர்ஸ் இருக்காங்க. அவங்க ட்ரைனிங்காக கிட்ட விருந்தினர் போல இருக்கக்கூடியவர்களை அவர்களுடைய கப்பலை டார்பீடோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவின் ஏவுகணைகள் நீரில் அமுக்கி மூழ்கடித்து விட்டு சென்றிருக்கிறது. அப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோடி அவர்கள் இந்தியன் ஓஷனோட கார்டன் நாங்க அப்படிங்கிற மாதிரி பெருமிதமா சொன்னவரு, இன்னைக்கு அதுல அத்தனை பேர் மூழ்கி இறந்திருக்காங்க. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 87 பேர் இறந்திருக்காங்க, அந்த ஈரானை சேர்ந்த மியூசிக் பேண்ட் உட்பட. இந்த சூழ்நிலை இருப்பதனால் இவர்கள் அமெரிக்கா பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியும் பொழுது அந்த இடத்துல கால்வாய் வழியாக இந்தியாவின் கப்பல்களை ஈரான் விடவில்லை. போர் பதற்றம் இன்னும் அதிகரிச்சு கொண்டுதான் இருக்கிறதே தவிர, 2 பேருக்கும் பயங்கரமா போர் நடந்துகிட்டு இருக்கே தவிர, நாங்க ஒரு நாள் நிறுத்தி வைக்கிறோம், 2 நாள் நிறுத்தி வைக்கிறோம்னு கூட ஒரு முன்னேற்பாடுகள் எதுவும் வராத பொழுதும், நம்ம கிட்ட ரிசர்வாயர் அந்த அளவுக்கு இல்லாத பொழுதும் அதற்கான ஏற்பாடுகளையும் நம்ம பண்ணவே இல்லை. நமக்கு எது ரொம்ப பக்குவமா இருக்குன்னா, குஜராத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோல் லாபியை எந்த அளவுக்கு நாம் காப்பாற்ற வேண்டும். இன்றளவும் இவங்க நினைச்சா 243 மூலியமாக ஒரு தடை உத்தரவு போட்டு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஆயில்கள் கம்மியா விலைக்கு வாங்கி அதை இவர்கள் ட்ரைன் பண்ணி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஆனா இந்திய மக்கள் அதிக விலை கொடுத்து வாங்கணுங்கிற மாதிரியான இந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆக்ட் இருக்கிறது. சோ இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இவங்க ஏன் குறைக்கணும்? பதட்டம் இல்லைங்கிறீங்க, இருக்குன்றீங்க, எல்லாருக்கும் நியூஸ் போதுல, எல்லா மக்களும் அவேரா இருக்காங்க. ஈரான்ல என்ன நடக்குது, அமெரிக்காவில என்ன நடக்குது பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்துட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு நம்மகிட்ட ரிசர்வாயர் இல்லையே. எவ்வளவோ தீவுகள் சும்மா கிடக்கு, ஒரு தீவுகளை எடுத்து அதற்கான ரிசர்வாயர் கட்டும் பணிகளை ஏன் தொடங்கல? ஏன் பயோஃபியல ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பயோஃபியல் பத்தி எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு? அதை பத்தி ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் நீங்க ஆரம்பிச்சீங்களா? பயோஃபியல் நீங்க பயோஃபியல் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 65% ஆஃப் ஃபியூல் நம்மளே ரீஜெனரேட் பண்ணிருக்கலாம். அப்படிங்கும் போது எந்த விதமான முன்னேற்பாடுமே உங்ககிட்ட இல்லங்கும் போது அட்லீஸ்ட் ரிசர்வாயருக்காவது இடம் வச்சிருக்கணும்ல, அதையும் நீங்க பண்ணல. அப்படிங்கும் போது இந்த சூழ்நிலை இப்படியாக பதட்டமான சூழ்நிலைகள் இருப்பதனால் இதற்கு முக்கியமான காரணம் மோடி அவர்கள் இந்தியாவை ட்ரம்பிடம் அடகு வைத்து விட்டு தற்பொழுது நாம் ஈரான் வழியாக வரக்கூடிய கப்பல் மூலியமாக வரக்கூடிய அந்த எண்ணெய் வராமல் நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த போர் பதற்றம் இன்னும் ஒரு 2 வாரம் நீடித்தால் போதும். தற்பொழுது அண்ணன் அவர்கள் சொன்னாங்க 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கு அப்படின்ட்டு. இன்னும் 2 வார காலம் நீடித்தால் நம்மளுடைய நிலைமை என்ன? நம்மளாம் உட்கார்ந்து இந்த மாதிரி வீடியோ கான்பரன்ஸ் எல்லாம் பேச முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் தேவைப்படுற கேஸ், ஃபியூவல் எதுவுமே நமக்கு வராதுங்கும் போது அந்த சூழ்நிலையை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும், அதற்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கணுங்கிறதும் எந்த வகையிலும் தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ராஜேஸ்வரி வணக்கம்.
ராஜேஸ்வரி, நீங்க நம்ம சூர்யா சார் பேசுனதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆதித்யா சார் பேசுனதை நீங்க கேட்டிருப்பீங்க. பப்ளிக்கும் சில பேர் பேசினாங்க. இப்போ டிஎம்கே கூட்டணி கட்சிகள் நடத்தக்கூடிய போராட்டம் பொதுவாக சிலிண்டர் தட்டுப்பாடு, அப்படி சிலிண்டரும் இல்லைன்னு நீங்க நடத்தக்கூடிய இந்த போராட்டம் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மட்டுமாகவா அல்லது வர்த்தக சிலிண்டருக்கும் சேர்த்துதானா அந்த ஆர்ப்பாட்டம்? இல்ல, எல்லா சிலிண்டருக்கும் சேர்த்த மாதிரியான ஒரு போராட்டம் தான் அது. ஏன்னா எனக்கு வந்து நான் வரேன் சார். அண்ணன் ஆதித்யா அவர்கள் சொல்றது வந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு அண்ணன் மேல சொன்னாங்க. வந்து இப்போ அண்ணன் சொல்லும் பொழுது இந்த அளவுக்கான பிரச்சனை இருக்கிறது, போன் பண்ணா எடுக்க மாட்டாங்க, ஒரு நார்மல் சிலிண்டருக்கே அண்ணன் வந்து கால் பண்ணும் போது எடுக்க மாட்டாங்கன்னு அவங்க சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு தலைவரை பார்த்து பெருமை கொள்ளும் தருணமாக இது ஆக்கப்பட்டதை நினைத்து நான் ரொம்ப வருந்துகிறேன். ஏன்னா இதுல எதை வச்சு நம்ம வந்து பெருமைப்படணும்னு எனக்கு தெரியல. யார் தலைவன்கிற கேள்வி இருக்கு. இப்ப ட்ரம்ப் சொல்றாரு வெனிசுலா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிக்கோங்கன்னா நம்ம போய் வாங்கிக்கணும். அப்ப என்ன சொல்றாரு, கிட்டத்தட்ட ஈரான்ல இருக்கல சார் போட்ட மூடிட்டு வாங்கன்னா நம்ம மூடிட்டு வந்துருவோம். இப்ப ரஷ்யாட்ட ஆயில் வாங்கிக்கோங்கன்னா நம்ம போய் வாங்கிக்கணும். 30 நாள் வாங்கிக்க, 31வது நாள் நாங்க போய் ஆயில் வாங்கிக்கலாமா சார் அப்படின்னு கேட்கணுமா? அப்ப இது பெருமை கூடிய ஒரு தலைவனா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இரண்டாவதாக, யார் தலைவன் என்றால் அமெரிக்கா மேபி இஸ் அவர் ஃப்ரெண்ட் பட் நாட் அவர் பாஸ் சொல்ற அளவுக்காக இந்திரா காந்தி அம்மையா வச்சிருந்தாங்க. USA cannot dictate the terms of India அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க வச்சிருந்தாங்கிறது இங்க குறிப்பிடப்பட்டோம். மேலும் பத்ரி சாஸ்திரி, ஒரு நிமிஷம் சார், அவரை பத்தி எல்லாம் பேசாதீங்க மேடம், விடுங்க அவரை பத்தி எல்லாம் பேசாதீங்க. அவர் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரை பத்தி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு தேவைக்கு அதிகமாக ஒரு விஷயமாக இருக்கிறது. யாரோ ஒருத்தர் சோசியல் மீடியால எழுதுறத பத்தி எல்லாம் பேசாதீங்க, பயப்படாதீங்க சார். யாரோ ஒருத்தர் சோசியல் மீடியால எழுதுறதெல்லாம் ஒரு சேட்டலைட் டிவில உட்காந்து பேசி இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசணுமானே? அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா என்ன அவரு? பரவப்பட்டிருக்கு சார், எங்க பார்த்தாலும் பரவப்பட்டிருக்கும் போது அதை ஸ்டாப் பண்ண வேண்டும். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்க கூடாது. மேலும் வந்து யாருமே பயமுறுத்தல, அவேர்னஸ் தான் கிரியேட் பண்றமே தவிர இங்க பயமுறுத்த வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இங்க யாருக்குமே கிடையாது. இந்த சூழ்நிலையில இங்க பாத்தீங்கன்னா முக்கியமாக ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் வரப்போது, எலெக்ஷன் தள்ளி போறதுக்கு கூட ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இங்க உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கறதை நம்ம பார்க்க வேண்டிய முக்கியத்துவத்துல எடுத்துட்டு இருக்கோம். ஓகே மேடம், ஓகே.